ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஐபிஎல் மேட்ச் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் டெல்லியோட மேட்ச் ப்ரெடிக்ஷன் பற்றி பார்க்கலாம். பிளேயிங் 11 சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். டீம் யாரெல்லாம் வர அதிக வாய்ப்பு இருக்குது, பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் யார் பண்ணுவா அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் 2 மேட்ச்சில் நேற்று நடந்ததில் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 8 to 9 பிளேயர்ஸ் கிட்ட டீம் வராங்க. ரொட்டேஷன் பிளேயர் சேர்க்கும் போது ஒரு 10 to 11 பேர், 10 பிளேயர் மேக்ஸிமம் வந்துருந்தாங்க கேப்டன் விசியெல்லாம். ஆனால் ஒரே டீம் தான் வேணும். ஓகே, அதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்சோட கிரவுண்டு எங்கே நடக்குது, பிச்சு எப்படி இருக்கிறத பற்றி பார்க்கலாம். கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத்தோட கிரவுண்டு. ஸோ அது ஒரு பேட்டிங் ட்ராக் அப்படின்னா போட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்கோரே 203. 200 அப்போ ஈஸியாக ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்க டீம் அடிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 200+ அடித்தாலே வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 2 டீம்லேயுமே நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. டெல்லி ஒரு அப்பர் ஹேண்டு வின்னிங் பெர்சன்டேஜ் பார்த்தோன்னா எஸ்ஆர்ஹெச் 48%, டெல்லி 52% கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது டெல்லிக்கு ஒரு அட்வான்டேஜ். டாஸ் யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச்சுக்கு நம்ம கிவ்அவே கொடுக்கோம். லாஸ்ட் 2 மேட்ச் கொடுக்கல. நிறைய பேர் சேர மாட்டேங்கிங்க. வீடியோ பார்க்குறீங்க, கிவ்அவேல ஜாயின் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட நான் வின் பண்ணாலும் ப்ரைஸ் வின் பண்ணுறீங்க நிறைய பேர், ஆனால் கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டேங்க. ஸோ அதனால் கிவ்அவேல இந்த மேட்ச் கொடுக்க கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டெலிகிராம் குரூப்பில் நம்ம லைனப் வந்ததுக்கப்புறம் சேஞ்சஸ் டீம் எல்லாமே கொடுப்போம். அதில் சின்ன சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் போடுங்க. அதே டீமை போடணும்னு நினச்சா சும்மா லீக் அதே மாதிரி போடுங்க. அதை நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு எப்படி போடணும்னு சொல்கிறேன். இன்றைக்கி மேக்ஸிமம் ஒரு 2-3 சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. கேப்டன் கொஞ்சம் வைஸ் கேப்டன் மாற்றி போடலாம், அப்படி ரொட்டேட் பண்ணி போட்டிருந்தாலே நல்லாயிருக்கும். நேரத்துலாம் நிறையன்னு கொடுத்துனேன், கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி போட்டிருந்தாலே பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ ஆனாலும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது. ஓகே, இந்த மேட்சோட பிளேயிங் 11 பார்க்கும்போது அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் இவங்களுக்கு சேம் லைனப் தான் வருவாங்க. சேஞ்சஸ் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். ஸோ சேம் டீமோடு போக அதிக வாய்ப்பு. டெல்லியுமே நீங்கள் ஃபாஸ்ட்டு ட்ராக்னாலும் சேம் டீமு தான் போவாங்க. ஆனால் மோஹித் சர்மா உள்ளே வந்தார்னா இன்னும் ஒரு அட்வான்டேஜ். இந்த கிரவுண்டில் ஸ்லோவர் பால் ரிவர்ஸ் போடுறவங்களுக்கு செம்ம அட்வான்டேஜாக இருந்திருக்கு ரெக்கார்ட் படி. ஸோ மோஹித் சர்மா உள்ளே வர எதிர்பார்க்கலாம். சேஞ்சஸ் இருந்தால் நான் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் டெல்லியை பொறுத்தவரை பார்த்தா ராகுல், டூ பிளேசிஸ், கருண் நாயர் நல்லா பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு இம்பேக்ட் நாக் ஆடுத புரேலுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் டாப் ஆர்டரில். ஆனால் இயர்லி அவுட்டாகவே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ புரேல் ஒரு 25 ரன்ஸ் வேகமாக அடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அவரை நீங்கள் ரொட்டேஷனாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து விப்ராஜ் லிங்கம் 4 ஓவர் போட்டார் கன்ஃபார்ம். ஏன்னா இன்றைக்கி ஃபாஸ்ட் பவுலிங் ட்ராக். ஸோ அதனால் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரில. அக்ஷர் பட்டேல் இல்லைனா விப்ராஜ் லிங்கம், இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் போய்க்கோங்க. கண்டிப்பாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் விப்ராஜை நம்பி போகிறேன். அக்ஷர் பட்டேல் ஓவர் இன்றைக்கி பார்த்து ஆடிடுவாங்க நினைக்கிறேன். இவர் ஓவர் போடும்போது விக்கெட் உள்ள சான்சஸ் இருக்குது. அது மாதிரி ஸ்டார்க் இன்றைக்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பண்ணுவார். 1 இல்லைனா 2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. குல்தீப் யாதவ் ஒரு டீசெண்டாக பவுலிங் போடுவார். 1 விக்கெட் 2 விக்கெட் எடுப்பார். பட் ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, பார்த்து ஆடவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அவருக்கு பதில் சமீரா இல்லை முகேஷ்குமார்னாலும் போகலாம், உங்களோட விருப்பம். இவங்க நல்லா பண்ணால் ஒரு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஹெட்டு அபிஷேக் சர்மாவில் யாராவது ஒருத்தர் இன்றைக்கி நல்லா கிளிக்காக அதிக வாய்ப்பு இருக்குது. நான் ஹெட்டை நம்பி போகிறேன். அவருக்கு ட்ராக் ரெக்கார்ட் நல்லாயிருக்கு. ஹெட்டு நல்லா பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அபிஷேக் சர்மா ஸ்டார்ட் பண்ணுவார், ஆனால் அவுட்டாகவே ஒரு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இஷான் கிஷனும் இன்றைக்கி பெருசாக இல்லை. ரெக்கார்ட் படி பார்க்கும்போது அவுட்டு எல்லாருக்கிட்டையும் அவுட் ஆகிருக்கார் பவுலர்ஸோட. ஸோ இஷான் கிஷனை நீங்கள் ஒரு டீமில் ரொட்டேஷனாக ட்ரை பண்ணிங்க. கிளாசன், அனிகேத் வர்மா, மெண்டிஸ், ரெட்டி இவங்க 4 பேர்த்தில் 3 பேர் நல்லா பண்ணுவாங்க. இவங்க 3 பேருக்கும் நான் கிளாஸன் ஒரு 25-20 கிட்ட 30+ அடிப்பார். அன்றைக்கி ஒரு டீசன்ட் நாக்கால் ஆட அதிகமாக இருக்குது. மெண்டிஸை போகிறீங்க பவுலிங் போடும்போது ஒரு 2 இல்லைனா 1 விக்கெட் எடுப்பார். பேட்டிங் வந்தாலும் ஒரு 25 ரன்ஸ் அடிக்க அதிகமான சான்ஸ் இருக்குது. அது மாதிரி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும்
பேட் கமிங்ஸ் இந்த பிச்சுக்கு கொஞ்சம் சூட்டபுளாக இருப்பார். 2 விக்கெட் எடுக்க அதிகமான சான்ஸ் இருக்குது. சம்மி அதுக்கு இல்லைன்னா உனாட் கட்டி பட்டேல் இவங்க 3 விதத்தில் ஒரு 2 பேர்த்து நீங்கள் உள்ளே கொண்டு வர பாருங்கள். ஒரு ரொட்டேஷன் பண்ணி போடும்போது கண்டிப்பாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகே, ரொட்டேஷன் பிளேயரை பொறுத்த வரைக்கும் பூரேல், ஸ்டெம்ஸு, ரெட்டி கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து அபிஷேக் சர்மா, அக்ஷர் பட்டேல், சம்மி. ஸோ இவங்களாம் ரொட்டேட் பண்ணி நீங்கள் போடுங்க. ஸ்டெம்ஸை நீங்கள் கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி போடுங்க, அவருக்கு நல்லாயிருக்கும். கருண் நாயர் இல்லைனா ஸ்டெம்ஸ் இப்படி மாற்றி மாற்றி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி போட்டிங்கன்னா டீம் இன்னும் பெஸ்ட்டாக அமையும். ஜிஎல்டி வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. கேப்டன் சாய்ஸ் பார்க்கும்போது ஹெட்டு அபிஷேக் சர்மா இவங்க 2 பேரும் ஒரு ரிஸ்கி சான்ஸு. அடித்தா பயங்கரமாக அடிப்பாங்க, இல்லைனா ஃப்ளாப் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரிஸ்கியாக போகிறவங்க, ஜிஎல் ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் ஹெட் இல்லைனா அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி மிச்ச கேப்டனாக விசி வந்து ஃபாஃப் ஒரு விசி செம்மையாக போடுவார். ராகுல் ஒரு கேப்டன் சான்ஸ் கொடுத்துக்கோங்க, செம்ம ஆடுவார். கிளாசனுக்கும் ஒரு கேப்டன் சான்ஸ் கொடுத்துக்கோங்க, கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். மெண்டிஸ் ஒரு விசி கொடுத்துக்கோங்க. மெண்டிஸ் இல்லைனா அக்ஷர் பட்டேல், யுவராஜ் லிங்கம் இவங்க 3 பேர் நீங்கள் சான்ஸ் வச்சுக்கலாம். இவங்களுக்கு ஸ்டார்க்கு பேட் கமிங்ஸ் 2 விக்கெட்டு இல்லைனா 3 விக்கெட்டு கூட எடுக்க சான்ஸ் இருக்குது. ஒரு ரிஸ்கி கேப்டன் சான்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணால் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். என்னோடய டீமை பொறுத்த வரைக்கும் நான் வந்து விசி வந்து ரிஸ்க்காக போயிருக்கேன், ஹெட்டை நம்பி போயிருக்கேன். பட் ஆனால் ஸ்டார்க்கு ஓவரில் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது, ஆனாலும் இந்த தடவை அடிச்சிருவார் அப்படிங்கிறதுல போயிருக்கேன். ஃபாஃப் நீ செம்ம நாக் விளையாட அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய பெஸ்ட் டீமு. லைனப் வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் டீம் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணேன், மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுக்குற டீமு எப்படிலாம் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஒரு சின்ன இது ஸ்மால் லீக்கு, மினி லீக் ஜாயின் பண்ணுறோன்னு சொல்கிறேன். ஜிஎல் வந்து ட்ரை பண்ணலாம், ஆனால் ஃபஸ்ட்டு வர்றது வந்து கொஞ்சம் இதாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு நிமிஷம். ஓகே, ஜிஎல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 30 ஓவர் வரைக்கும் ஒரு நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் 10,000 15,000த்துக்குள்ளே நம்ம டீம் இருக்குது. அதுக்கப்புறம் புஷ் ஆகணும்னா 1-2 பிளேயர்ஸ் வந்து நம்ம கரெக்டாக எடுக்கணும். ஒரு 8 பிளேயர் நல்லா பண்ணிடுவாங்க, மிச்சம் 3 பிளேயர் இல்லைன்னா 2 பிளேயர் வந்து சொதப்பிடுவாங்க. ஸோ அதுபடினால நம்மளுக்கு வந்து நான் லாஸ்ட் ஒரு 5 மேட்சாக பார்த்துருக்கேன், 49 ரூபா கெட்டுவேன். எனக்கு ரிட்டர்ன் வர அமௌண்ட் எல்லாம் 55 ரூபா. ஸோ பின்னு வந்துடும். அதுக்கு முன்ன 4,000 ரூபா 7,000 ரூபா அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்கும். அதுக்கடுத்து பின் வந்துடும். இது வந்து ஒரு ரிஸ்க்கு, ரொம்ப என்றைக்காவது ஒரு நாள் பயங்கரமாக கிளிக் ஆகும். ஆனால் கூட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 2-3 டீம் நான் எப்பவுமே இதுக்கு எட்டிக்கிட்டே இருப்பேன். அதில் 2 டீம் நல்லா 55 ரூபா வந்துடும், ஒரு டீம் துட்டே வராமல் போயிடும். இது மட்டும் ப்ளே பண்ணாமல், ஜிஎல் மட்டும் ப்ளே பண்ணாமல் கொஞ்சம் சும்மா லீக்லேயும் 1-2 டீம் 3 டீம் போட்டிங்கன்னா 3 இதுலேயும் ஒவ்வொரு இது ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு டீம் போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 பேர் இருக்கும் போது 3 பேர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசித்தா போதும். எப்படியும் இவரை பிக் பண்ண ராகுல் எல்லோரும் எடுப்பாங்க, ஸ்டார்க்கை கண்டிப்பாக எடுப்பாங்க. அப்போ ஈக்குவலாக ஒரு 2 பிளேயர் மட்டும் ரிஸ்க்காக நீங்கள் மாற்றி எடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக சும்மா லீக்கில் வின் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஆப்ஷன். இதில் ஒரு 5 கான்டெஸ்ட்டில் இதே மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா 49 ரூபா இதெல்லாம் இருக்குது. இதை நீங்கள் பிக் பண்ணி கரெக்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா இதுலேயும் ஈஸியாக வின் பண்ணலாம். நம்ம கொடுக்க டீம் இதில் எல்லா டைமே ஃபஸ்ட்டு வந்துடும். அதுக்கடுத்து நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி லீக் ஜாயின் பண்ணேன். 50 பேர், நம்ம 20 பேர், 25 பேர் உண்டு. ஸோ இந்த மாதிரி லீக் ஜாயின் பண்ணும்போது டாப் இதில் வந்து 20 பேர் 72 ரூபா, இதில் வந்து 10க்குள்ளே வரணும். நான் 5க்குள்ளே வந்துடுவேன். ஸோ அதுலேயும் ஒரு அமௌண்ட்டு வந்துடும், நம்மளுக்கு ரொம்ப லாஸ் ஆகாது. ஸோ அப்படி பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். இதிலலாம் 600 இதில் வந்து டாப் 10க்குள்ளே கண்டிப்பாக வந்துடுவேன். 150 ரூபா 200 அந்த ரேஞ்சுக்குள்ளே நல்லா ஃபுல் பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக வரும். நம்ம கொடுக்க டீம் வந்து ஒரு டீம் நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் செம்மையாக இதில் வந்து பிக் பண்ணலாம். கரெக்டாக வீடியோவில் சொல்கிற பிளேயர்ஸை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி போடுங்க. அடுத்து டெலிகிராமில் கொடுக்க டீமை கொஞ்சம் லைனப் சேஞ்ச் ஆனால் மாற்றி போடுங்க, கண்டிப்பாக வின் ஆகலாம். 125 ரூபா இதிலலாம் ஈஸியாக 15க்குள்ளே வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து அழகாக வரலாம், வின் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ரிஸ்க்காக ஒரு பிளேயர் 2 பிளேயர் எடுக்கணும். நான் அடிக்கடி வந்திருக்கேன், நிறைய டைம் வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக க்ரியேட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக வின் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.